குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டெட் எக்ஸாமுக்காக இங்கிலீஷ்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, போயமோட ஆத்தர் நேமை வச்சு 1 மார்க் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா 1 மார்க்கும் கவர் ஆகிற மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தேன். நம்ம ஆக்சுவலா பார்த்தீங்க அப்படின்னா, போயம்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்கன்னு இல்ல. திடீர்னு ப்ரோஸ குடுத்துட்டு அதோட ஆத்தர் நேம் யாரு? ரைட்டர் யார் எழுதுனது? அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எல்லா ப்ரோஸையும் கவர் பண்றது மாதிரி, ப்ரோஸ் பிளஸ் அதோட ரைட்டர்ஸ வந்து ஆப்ஷனா வச்சு கொஷின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணி குடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேம் கொஷின் வரதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ ப்ரோஸ். The prose Two Gentlemen of Verona is written by A.J. Cronin, A.G. Gardner, Rajan Narayanan, Leo Tolstoy. Answer A.J. Cronin. A option தான் கரெக்டான ஆன்சர். A.J. Cronin. The second question பார்த்தீங்க அப்படின்னா, the prose A Nice Cup of Tea is written by A option Leo Tolstoy, B option George Orwell, C option John Martel, D option A.G. Gardner. The Nice Cup of Tea எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, B ஆப்ஷன் தான் கரெக்டு, ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் டக்கு டக்குன்னு போகலாம். The prose The Portrait of a Lady is written by Dash. A option Edward Verrall Lucas, B option Bill Bryson, C option Kushwant Singh, D option A.G. Gardner. ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு, குஷ்வந்த் சிங். சரிங்களா? ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, The prose The Accidental Tourist is written by Robert Wilson Lind, B option Bill Bryson, C option John Martel, D option A.J. Cronin. ஆன்சர் பில் பிரைசன் தான் கரெக்டு, பி ஆப்ஷன். ஆக்சிடென்டல் டூரிஸ்ட் எழுதுனது பில் பிரைசன் தான் எழுதியிருக்காரு. The prose, fifth question, the prose Tight Corners is written by Dash. A option Robert Wilson Lind, B option Bill Bryson, C option John Martel, D option Edward Verrall Lucas. டைட் கார்னர் எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்வர்ட் வெரால் லூகாஸ். டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, the prose Forgetting is written by A option Robert Wilson Lind, B option Bill Bryson, C option John Martel, D option Edward Verrall Lucas. Forgetting எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் வில்சன் லிண்ட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட், ராபர்ட் வில்சன் லிண்ட். ஓகே, செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, the prose The Queen of Boxing is written by Dash. குயின் ஆஃப் பாக்ஸிங் எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை, பி ஆப்ஷன் ராபர்ட் வில்சன் லிண்ட், சி ஆப்ஷன் எம்சி மேரி கோம், டி ஆப்ஷன் சகி. எல்லாத்துக்குமே தெரியும் குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னாவே எம்சி மேரி கோம் தான். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, எய்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the prose In Celebration of Being Alive is written by Dash. A option Christian Bernard, B option Sagi, C option Stephen Leacock, D option Rajan Narayanan. In Celebration of Being Alive எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னார்ட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. நைன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, the prose The Summit is written by A option Edmund Hillary, B option Christian Bernard, C option Sagi, D option Stephen Leacock. சமிட் எழுதுனது எட்மண்ட் ஹில்லரி. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். டென்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, the prose The Chair is written by Dash. A option A.G. Gardner, B option Mary Combe, C option Rajan Narayanan, D option Catherine Mansfield. The Chair எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராஜன் நாராயணன். சி ஆப்ஷன் தான் கரெக்ட். லிங்கர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை பார்த்துட்டிங்கனாவே போதும், லிங்கர்ஸை ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அடுத்த வீடியோ போடுறேன். சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு, ஆக்டிவஸ் பேசிவஸ் டைரக்ட் இன்டைரக்டை வச்சு. இப்போ இதை பாருங்கள். ஹீ இஸ் இன்டெலிஜென்ஸ் டேஸ் லேசி. ஹூ லேசி வருமா, பட் லேசி வருமா, தட் லேசி வருமா, பிகாஸ் லேசி வருமா? பட் லேசி தான் கரெக்டான ஆன்சர், பி ஆப்ஷன். ஹீ இஸ் இன்டெலிஜென்ட். அவன் வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், பட் ஆனால் என்ன பண்ணுறான், சோம்பேறியாக இருக்கான். அதுதான் ஆன்சர், பி ஆப்ஷன். அடுத்தது லிங்கர்ஸ் தான். டேஸ் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. உங்களுக்கு
அந்த சென்டென்ஸை படிக்கும்போதே ஆன்சர் தெரிஞ்சிடும் இல்லைங்களா? வேர் தேர் இஸ் அ வில் தேர் இஸ் அ வே. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் ப்ரொனவுன். Fill in the blanks with suitable relative pronouns. 13th question. I don't know dash the answer to this question is. ஆன்சர் டக்குன்னு சொல்லிடுவோம். வாட் த ஆன்சர் டு திஸ் கொஷின் இஸ் இல்லைங்களா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிட்டன் அந்த ரைட்டர்ஸ்க்கு வரும். ப்ரோஸ் அண்ட் ரைட்டர்ஸ்க்கு. த ப்ரோஸ் த ஆர்டிக் இஸ் ரிட்டன் பை டேஸ் அல்ஃபோன்ஸ் டாடட், ஆர்தர் கொனான் டாயல், சத்யஜித் ராய், பில் பிரைசன். ஆர்டிக் எழுதுன யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, சத்யஜித் ராய். 15th கொஷின் பார்த்தீங்கன்னா த ப்ரோஸ் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் இஸ் ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளாஹர்டியா, அல்ஃபோன்சோ டாடட்டா, ஆர்தர் கொனான் டாயலா, சத்யஜித் ராயா. ஆன்சர் இஸ் லியம் ஓ ஃப்ளாஹர்டி. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை எழுதுனது இது 10th ஸ்டாண்டர்ட் இல்லைங்களா? லியம் ஓ ஃப்ளாஹர்டி இவர் தான் எழுதியிருக்கார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16th கொஷின். த ப்ரோஸ் த டையிங் டிடெக்டிவ் இஸ் ரிட்டன் பை டேஸ் லியம் ஓ ஃப்ளாஹர்டியா, அல்ஃபோன்ஸ் டாடட்டா, ஆர்தர் கொனான் டாயலா, சிவி பர்கஸா. த டையிங் டிடெக்டிவ் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் கொனான் டாயல். சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். த டையிங் டிடெக்டிவ் எழுதுனது யாரு? ஆர்தர் கொனான் டாயல். சி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ the 17th கொஷின். த ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் இருக்கு. இஸ் ரிட்டன் பை த ப்ரோஸ் த நைட் த கோஸ்ட் காட் இன் இஸ் ரிட்டன் பை டேஸ். ஏ ஆப்ஷன் செட்ரிக் மவுண்டா, பி ஆப்ஷன் ஜேம்ஸ் குரோவர் தர்பரா, சி ஆப்ஷன் சிவி பர்கஸா, டி ஆப்ஷன் ஹென்ரி வான் டைக்கா. ஆன்சர் ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்டு. த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதுனது ஜேம்ஸ் குரோவர் தர்பர். ஸோ 18th கொஷின். மறுபடியும் ஒரு அடுத்த 1 மார்க் வந்திருக்கும். அப்ரிவேஷன் கொடுத்துருக்கேன். டோஃபுல் TOEFL இதோட அப்ரிவேஷன். டெஸ்ட் ஆஃப் எனர்ஜி ஃபியூல் அண்ட் லிக்யூடா, டெஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் ஃபண்டமெண்டல் லேர்னர்ஸா, டெஸ்டிங் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஃபாரின் லேர்னர்ஸா, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜா. ஆன்சர் நானே சொல்கிறேன், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். நான் டக்குன்னு டைம் கொடுக்கல, அதுக்காக சொல்லிட்டேன். டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் அதுதான் கரெக்டான ஆன்சர். டி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்ரிவேஷன் தான் IELTS. இதோட அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. இந்தியன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டமா, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டெஸ்டிங் சிஸ்டமா, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டமா, இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் ஸ்கீமா. ஆன்சர் சி ஆப்ஷன் தான் கரெக்டு. இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20th கொஷின். இது வந்து சூட்டபிள் வெர்பு ஃபார்ம். டாபிக் கொடுக்காம விட்டேன் ஹெட்டிங்க. நசீரா டேஸ் மியூசிக் கிளாஸஸ் ரெகுலர்லி. ஏ ஆப்ஷன் அட்டெண்ட்ஸ், பி ஆப்ஷன் அட்டெண்டட், சி ஆப்ஷன் வில் அட்டெண்ட், டி ஆப்ஷன் ஹாவ் அட்டெண்ட். ஆன்சர் அட்டெண்ட்ஸ் தான். ஏன் சார் இந்த வெர்பு ஃபார்முக்கு டென்ஸுக்கு வந்து அட்டென்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் ரெகுலர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ரெகுலராக ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். அட்டெண்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், வில் அட்டெண்ட் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ், ஹேவ் அட்டெண்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அதை தப்பாகவே கொடுத்தாச்சு சரிங்களா. ஹேவ் ப்ளஸ் வெர்பு 3 வந்தாவே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துடும். ஸோ எதுவுமே வராது, ப்ரெசென்ட்டில் தான் கொடுக்கணும் ரெகுலர் ஆக்ஷன் இருந்தால். அதனால் அட்டென்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 21 கொஷின். இஃப் ஐ வேர் அ பேர்டு, இது கண்டிஷனல் கிளாஸ் ஓகேங்களா. இஃப் ஐ வேர் அ பேர்டு ஐ டேஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. வுட் ஹவ் ஃப்ளோனா, பி ஆப்ஷன் வுட் ஃப்ளையா, சி ஆப்ஷன் ஃப்ளூவா, டி ஆப்ஷன் கேன் ஃப்ளையா. ஈஸியாக சொல்லிடலாம். லாஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த பக்கம் பாஸ்ட் டென்ஸ் இருந்தது அப்படின்னாவே இங்கே என்ன பண்ணணும், கம்மாவுக்கு அப்புறம் மெயின் கிளாஸில் வுட்டு ப்ளஸ் வெர்பு 1 கொடுக்கணும். அப்போ இங்கே என்ன வரும், வுட்டு ஃப்ளைன் வரும். பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. இன்னொரு விஷயம் பாருங்கள். இஃப் ஐ டேஸ் அ பேர்டு
ஐ டேஷ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஏ ஆப்ஷன் வாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, பி ஆப்ஷன் வேர்ன்னு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஆம் ஏசை ஏதோ சம்திங் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஜெக்ட் ஐ இருக்குது அதனால் வாஸ் போடுவோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த சென்டென்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும், வேர் தான் கொடுக்கணும். பார்த்துக்கோங்க, இஃப் ஐ வேர் தான் கொடுக்கணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணாமல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சினானிம். She thumbed the sagging skins of the dilapidated drum. The dilapidated அப்படிங்கிறதுக்கு சினானிம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் preserved, பி ஆப்ஷன் repaired, சி ஆப்ஷன் damaged, டி ஆப்ஷன் costly. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும், dilapidated அப்படின்னாவே சி ஆப்ஷன் தான் கரெக்டு, damaged. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சினானிம் தான் dash with a gradual crescendo to which I had often been safely contributing. A option progress, B option decrease, C option diminish, D option credible. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, ப்ராக்ரஸ். 24th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்டு. ஸ்னோ ஒயிட் அப்படிங்கிறதுக்கு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனா, பி ஆப்ஷன் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவா, சி ஆப்ஷன் வேர்பு ப்ளஸ் நவுனா, டி ஆப்ஷன் நவுன் ப்ளஸ் நவுனா. ஆன்சர் நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். பி ஆப்ஷன் தான் கரெக்டு, நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். சரிங்களா? The final question is form a new word by adding a suitable prefix to the underlined word. Partial. Impartial வருமா, unpartial வருமா, unpartial வருமா, impartial வருமா, departial வருமா? ஆன்சர் impartial தான் வரும். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. சரிங்களா? 25 கொஷினும் நல்லா பார்த்துருப்பீங்க. எத்தனை கொஷின் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.